ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை, எங்கள் செவிகளை, எங்கள் இருதயங்களை திறக்கிறவராயிருக்கிறீர். எங்களோடு கூட பேசும். எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய மனநிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். பாவிகளாக எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கும். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தினுடைய 4வது பாகத்தை இன்றைக்கு நாம சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற குழுவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற கனடா, நார்வே, டென்மார்க்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் வந்திருக்கிற, ஸ்கைப், ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்கு மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். இந்த 17 வசனங்களை நாம வாசிக்க கேட்டோம்.
அந்த வசனங்களிலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சவுலுடைய கைக்கு தப்புவதற்கு முன்பாக யோனத்தான் சவுலுடைய திட்டங்களை தாவீதுக்கு சொல்லி, தாவீதை பற்றி நலமாக அப்பாவாகிய சவுல் கிட்ட பேசி, சவுலும் தன்னுடைய வாயினால அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொன்னது நிமித்தம் யோனத்தான் தாவீதை அழைச்சிக்கிட்டு வந்து சவுல் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அது எல்லாத்தையும் தாவீதுக்கு சொல்லி, நீ பயப்படாத, அவர் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறாரு, அதனால உன்னை கொல்ல மாட்டாரு என்று சொல்லி தாவீதை சவுல் அண்டையில கூட்டிக் கொண்டு போய் யோனத்தான் விடுறாரு. 7வது வசனம் பிற்பகுதி, அப்படியே தாவீது முன் போலவே சவுலுடைய சமூகத்தில் இருந்தான். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:21, தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். முதல் சவுல் தாவீதை இங்கதான் சந்திக்கிறாரு. அதாவது அந்த கோலியாத்து பிரச்சனை நேரத்தில் தாவீதினுடைய வீரமான செயலை சவுல் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு முன்னமே சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிசாசு பிடிக்கும்போது அவர் குணப்படுவதற்காக ஒரு ஆளை தேடுறாங்க. அப்போ ஈசாயின் மகன் தாவீதை கொண்டு வரும்படி ஆள் சொல்றதுனால, கூட இருந்த வேலைக்காரங்களாம் சொல்றதுனால தாவீதை கொண்டு வந்து சவுலிடத்துல முன்பாக வந்து நிறுத்துறாங்க, ராஜாவுக்கு முன்பாக. அப்போ சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான். தாவீது சவுலுக்கு ஆயுததாரியானான், ஆர்மர் பியரர். சவுலுடைய யுத்த ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆயுததாரி, ஆர்மர் பியரர் ஆங்கிலத்தில், அதை சுமந்து கொண்டு வரணும். இந்த வேலை வந்து தாவீதுக்கு சவுல் கொடுக்கிறாரு. சவுலும் தாவீதை நேசித்தார். 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இங்க தாவீது கோலியாத்தெல்லாம் கொன்று நாட்டுக்கே ஒரு இரட்சகனாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு பிற்பாடு 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:2, சவுல் தாவீதை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். நீ வீட்டுக்கே போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய பாசம், உறவு, அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை தாவீதின் மேல. ஆனா அதே 18வது அதிகாரத்துல 3 காரணங்களுக்காக சவுல் தாவீதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறார். எங்கன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் வசனங்கள் 12-13, கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறாரு, என்னை விட்டு விலகிட்டார் என்பதை சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்ததாக வாசிக்கிறோம். Saul was afraid of David because the Lord was with him, but had departed from Saul. என்னை விட்டு போயிட்டாரு, தாவீது கூட இருக்கிறார். இதை பார்த்து சவுல் பயப்படுறார் தாவீதை பார்த்து. 2வது அதே 18வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், அல்லது வேறு வகையில சொல்லணும்னா he had great success. தாவீது செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 2வது முறை சவுல் தாவீதை பார்த்து எங்க பயப்படுறாருன்னா, தன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு, தாவீதோடு கூட இருக்கிறாருன்றதை பார்த்து பயந்தாரு. 2வது தாவீது செய்கிறதெல்லாம் வாய்க்குது, தாவீது மகா புத்திமானா நடக்கிறார், அவருடைய செய்கைகளை பார்த்து சவுல் பயந்தார். 3வது அதே 18வது அதிகாரம் 29 வாசிச்சுட்டு 28 வாசிக்கலாம்.
1 சாமுவேல் 18:29 வாசிச்சுட்டு 28 வாசிக்கிறேன். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு சவுல் பயந்துன்னு வாசிக்கிறோம். ஏன் பயப்பட்டார்? இன்னும் அதிகமா ஏன் பயப்பட்டார்னா 28 கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்தான். மூன்றாவது எப்ப சவுல் தாவீதை பார்த்து பயப்படுறாருன்னா, என்னுடைய மகன் யோனத்தான் தாவீதனுடைய நெருங்கிய சிநேகிதனாக மாறிவிட்டான். மகனே தாவீத அதிகமா உயிர் நண்பனாக நேசிக்கிறான். இப்போ என்னுடைய மகளும் அவனை நேசிக்கிறான் அப்படின்னா அவன் என் மருமகன் ஆயிடுவான், உறவினராயிடுவான். அவன் யோனத்தானுக்கு சிநேகிதன் மட்டும் இல்லை, என் மகளை திருமணம் பண்ண போகிற புருஷனாக எனக்கு மருமகனாக மாறிடுவான். இது மகளும் கூட சேர்ந்துருவாளே, மகனும் சேர்றான் தாவீதோட, மகளும் கூட சேர்ந்துட்டா என்னுடைய உயிருக்கு மட்டும் இல்லை, என் பதவிக்கும் என்னுடைய குடும்பத்திற்குமே இது ஒரு பெரிய ஆபத்தா வந்துடும். அதனால சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்ததாக வாசிக்கிறோம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால சவுல் பயந்தாரு. ரெண்டாவது, தாவீது புத்திமானா, மகா புத்திமானா அவருடைய செய்கைகள் எல்லாம் நடந்து கொண்டதுனால, அவர் சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டதுனால சவுல் தாவீதை பார்த்து பயந்தாரு. மூன்றாவது, யோனத்தான் சேர்ந்தது இல்லாம மீகாலும் இப்ப தாவீதோடு சேர்றதுனால, மீகாலும் தாவீதை நேசிக்கிறதுனால இன்னும் அதிகமா சவுல் தாவீதுக்கு பயந்தார். இப்படி ஒரு காலத்தில் தாவீதை நேசித்த சவுல் இப்போ தாவீதை வெறுக்கிறது மட்டும் இல்லாம தாவீதுக்கு பயப்படுகிறவராக சவுல் மாறி இருக்கிறார். இந்த பகுதிகளை வாசிக்கும் போது 3 உதாரணங்களை இங்க சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல நல்லா பழகினவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வேற விதமா பழகுறாங்க. இத பைபிள்ல இருந்து ஒரு 3 உதாரணம். ஒன்னு லாபான், ஆதியாகமம் 31, ஆதியாகமம் 31வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:1-2. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். நேத்துக்கு முந்தான் நாள் மாமனார், இங்கேயும் மாமனார் மருமகன் தான் லாபானும் யாக்கோபும். மாமனார் முகம் லாபான் நேத்துக்கு முந்தா நாள் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அதை யாக்கோபு பார்க்கிறார். முகம் வேறுபட்டிருக்கு, வேற மாதிரி இருக்கிறார். லாபான்ஸ் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை யாக்கோபு நோட்டீஸ் பண்றார். எதனால லாபானுடைய முகம் யாக்கோபு மேல, மருமகன் மேல, சொந்த மகளை திருமணம் செய்த மகன் மேல, அதுவும் தங்கச்சி பையன் மேல எதுக்காக முக நாடி வேறுபட்டுச்சு? அந்த கதை நமக்கு தெரியும். ரெண்டாவது ஒரு உதாரணம், ஆதியாகமம் 4வது அதிகாரம். பைபிள்லயே முத கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தது காயின் தான். ஆதாம் ஏவாள் காணிக்கை கொடுத்ததாக எந்த பதிவும் பைபிள் இல்லை. முத காணிக்கை கொடுத்தது காயின். அந்த முதல் ஒரு மனித வரலாற்றிலேயே கடவுளுக்கு காணிக்கை கொடுத்த ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:5 காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 4வது வசனத்தின் கடைசி வரி. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஏன் முகநாடி இங்கு காயினுக்கு வேறுபட்டது? தன்னையும் தன்னுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, தன் தம்பியாகிய ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இது எரிச்சல் உண்டானது, காயினுடைய முகநாடி வேறுபட்டது. மூன்றாவது லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு அப்பா, அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. அதுல மூத்தவன் இளையவன் சொத்தெல்லாம் பாதி வாங்கிட்டு போய் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து, ஊதாரித்தனமா வாழ்ந்து,
அந்த பணத்தை எல்லாம் முதலீடு பண்ணாமல் அதை செலவழித்து அழித்து கடைசியாக பிச்சைக்கார நிலைமைக்கு போய் பண்ணி தவிட்டு சாப்பிட்டு இப்போ மனம் திருந்தி அப்பா வீட்டுக்கு திரும்ப வர்றாரு. அப்போ அண்ணன் மூத்தவர் எல்டர் பிரதர் அவருடைய மனநிலை லூக்கா 15:28 வாசிக்கிற. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். மூத்த மகன் தகப்பனோ வெளியே வந்து மூத்த மகனை வருந்தி அழைத்தான். லூக்கா 15:29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ஒரு 3 உதாரணத்துல யாக்கோபு லாபான், ஆபேல் காயின், இளைய குமாரனும் தகப்பனுக்கு எதிர்த்து மூத்த குமாரன். இந்த 3 உதாரணங்கள்லையும் முகநாடி வேறுபடுவதையும், எரிச்சல் அடைவதையும், கோபம் அடைவதையும், அன்பு குறைவதையும், வெறுப்பதையும் பார்க்கிறோம். இதுதான் சவுல்கிட்ட இருந்தது. ஒரு காலத்துல தாவீதை நேசித்த சவுலே இப்போ தாவீதை வெறுக்கிறாரு, தாவீதை பார்த்து பயப்படுறாரு, தாவீதை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. நாமும் கூட பல நேரத்துல முகநாடி வேறுபடுது, நேசித்தவங்களையும் வெறுக்கிற அளவுக்கு மாறுறோம். பொதுவா வெறுத்தவங்களை நேசிப்பது கொஞ்சம் கஷ்டம், ஆனா நேசிக்கிறவங்களை வெறுக்கிறது ஈஸி. எதனால இன்னொருத்தவங்களை நம்ம வெறுக்கிறோம்? காயினுடைய கேஸ்ல நடந்த மாதிரி தன்னை விட இன்னொருத்தவங்களை ஆண்டவர் அங்கீகரித்தாலோ அவங்கள உற்சாகப்படுத்தினாலோ அது ஒரு பொறாமை, காம்படிஷன் அங்க வருது. தன்னுடைய காரியங்களை வைத்து இவன் வளர்ந்துட்டானேன்னு லாபானுக்கு ஒரு பொறாமை மருமக மேல வந்தது. அதே போல நான் ஒழுங்கா இருக்கிறேன், ஆனா திருந்தி வந்தாலும் எனக்கு கிடைக்காத பாராட்டு அங்கீகாரம், கெட்டு போய் திருந்தி வந்தவனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலான்னு மூத்த குமாரன் நினைச்ச மாதிரி எப்போதுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அதனால ஒரு கோபமும் எரிச்சலும், முகநாடி வேறுபடுற, உறவை முறித்து கொள்ளுகிற குடும்பத்திலையும் ஊழியத்திலையும் விசுவாச தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் சமுதாயத்திலையும் முகநாடி வேறுபடுகிற, உறவு வேறுபடுகிற மனிதர்களை நாம எப்போதுமே மீட் பண்றோம். அது குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கு, சகோதரர்களுக்குள்ள இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கு. நல்ல அன்பா இருக்கிறவங்க அப்புறம் ஒருவர் வெறுத்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதை மன்னித்து அதை மறந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த உறவை எப்படி நாம மேம்படுத்துவது, அந்த ஒரு புத்தியும் அறிவும் இல்லாம அதை முறித்து அதை அழித்து, அதனால யார் பாதிக்கப்பட்டாலும், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய நீதி, என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், என்னுடைய உணர்வுகள், இதுதான் முக்கியம். இதுதான் காயின் கிட்ட இருந்தது, மூத்த குமாரன்ட்டு இருந்தது, லாபான்ட்டு இருந்தது, சவுல்ட்டு இருந்தது. ரோமர் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 2வது அதிகாரம் 6-11. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவங்களுக்குரிய பலன் அளிக்கிறாரு. ஆனா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிற தாவீதோ, இளையகுமாரனோ, யாக்கோபோ அல்லது ஆபேலோ அவங்களுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ, சண்டைக்காரராய் இருக்கிற சவுலோ, மூத்த குமாரனோ, அது லாபானோ, அது காயினோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். சண்டைக்காரருக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு
பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு என்ன வரும்? உக்கிர கோபாக்கினை வரும். 8வது வசனம். 9வது வசனத்தில் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன் காட் தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. ஆண்டவர் மூத்தவன் காயின் முதல் மனு குலத்துல காணிக்கை கொடுக்க வர மனுஷன் அப்படின்னு பார்க்கிறவர் அல்ல. அதே நேரத்தில் இங்க இளையவன் மூத்தவன் கதையில பண்ணி தவிட்ட தின்னவன் தானே அப்படின்னு இலக்காரமா இளையகுமாரனை பார்க்கல. மனம் திரும்பினான், பரத்துக்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொண்டான். அதை தான் அவர் பார்க்கிறார். எங்க இளையகுமாரனை எங்க மூத்த குமாரனை எப்படி பார்க்கணும் என்பது பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். நன்மை செய்கிற ஆத்மாவுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, மகிமையும் கனத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறாரு. தீமை செய்கிற பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு கோபாக்கினையும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார். பிரசங்கி 8:12-13, மத்தேயு 16:27, பிரசங்கி 7:15 இந்த வசனங்களையும் கூட நீங்க இந்த சிந்தனையோடு கூட நீங்க வாசித்து பார்க்கலாம். அடுத்ததாக 1 சாமுவேல் 19 தாவீதை குறித்து சவுல் ஒரு வார்த்தை சொல்றார். 1 சாமுவேல் 19 சவுல் தாவீதை குறித்து யோனத்தான்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. 6வது வசனம் கவனிங்க. 1 சாமுவேல் 19:6. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு, தற்காலிகமாக யோனத்தானுடைய சொல்லை கேட்டு, அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். இந்த வார்த்தையை நீங்க சவுலுடைய வாழ்க்கையில முன்னாடியே நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 24வது வசனத்துல 1 சாமுவேல் 14:24 இந்த யுத்த காலத்துல அங்க சவுல் ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 14:24, இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ எவன் சாப்பிடுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யுத்த வீரர்களுக்கு உணவை கொடுக்கறத விட்டுட்டு அவங்களை இன்னும் பலவீனப்படுத்துற மாதிரி யார் சாப்பிட்றாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு ஆணையை சவுல் சொல்லிடுவார். இதனால யாரும் சாப்பிடல. இப்ப 44வது வசனம் 1 சாமுவேல் 14:44, அப்பொழுது சவுல், யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். ஏன்னா யோனத்தானுக்கு அப்பா கொடுத்த ஆணை தெரியாம அவர் ஒரு காட்டு தேனை அவர் ஒரு குச்சில குத்தி பசிக்கு அந்த தேனை சாப்பிட்டதுனால அவர் கண்ணு தெளிஞ்சிரும். அந்த தேன் கூட்டிலேருந்து அவர் கொஞ்சம் வாயில போட்டதுனால யோனத்தானுடைய கண்கள் தெளிந்து போகும். இப்போ சீட்டு போடுறாங்க, அது யோனத்தான் மேலதான் விழுது. அதனால சவுல் இப்போ மக்களுக்கு சொன்ன ஆணையின்படியே யோனத்தானை பார்த்து சொல்றாரு, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். 39, அது என் குமாரனாகி யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் என்ன சொல்றாரு? அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அடிக்கடி உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்றது நியாயப்பிரமாணத்தின்படி 10 கற்பனையில ஒரு கற்பனை. இங்க சவுல் தேவையில்லாம ஒரு ஆவிக்குரிய பேச்சு பேசுற மாதிரி தெரியுது. ஆவுனா நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? யோனத்தான் சாகத்தான் வேணும் அப்படின்றார். இங்க என்ன சொல்றாருன்னா 1 சாமுவேல் 19 நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுறேன், தாவீது சாக மாட்டான். யோனத்தான் சாகத்தான் வேணும், யோனத்தான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றான், அவன் சாபான் அப்படின்னாரு. சாகடிச்சாரா? இல்ல. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், தாவீது கொல்லப்பட மாட்டான்னு சொன்னாரு.
சொன்னாரே ஒழிய அதுக்கப்புறம் தாவீதை கொல்லாம விட்டாரா? இல்ல. தாவீதை தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாகவே தான் இருந்தார். 1 சாமுவேல் 18:29. அதாவது ஆணையிடுறது ஒண்ணு, ஆனா அதை செய்யல. அதுவும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுறேன் அப்படின்னு. ஸோ அவருடைய அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ரேஷ் வோ, ஃபூலிஷ் ஆத் அல்லது ஃபூலிஷ் ஆர்டர். அந்த OATH அதாவது பொருத்தனைகள், அது ரொம்ப ரேஷ் முடிவு, ஒரு ஃபாஸ்ட் டிசிஷன் அல்லது முட்டாள்தனமான ஒரு ஆணைகள் பிறப்பிப்பது. இது மீனிங்லெஸ்ஸா போறது. அது சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. யோனத்தான் கொல்லப்படணும்னு வாரு, ஆனா யோனத்தானை சாகடிக்க மாட்டாரு. தாவீது கொல்லப்பட மாட்டாருன்னு வாரு, ஆனா தாவீதை கொல்றதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கமா இருக்கும். யூ ஷல் ஷுவர்லி டை இன்னர் யோனத்தான்ட்ட, டேவிட் ஷல் நாட் பி புட் டு டெத்ன்னு சொன்னாரு தாவீதை குறிச்சு. இது நீங்க ஆதியாகமம் 38:24 பாத்தீங்கன்னா யூதா தாமாரை குறித்து சொல்லுவாரு. 2 சாமுவேல் 12:5 பாத்தீங்கன்னா தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது, இப்படி ஒரு தீமையை செய்தவன் அவன் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. நாத்தான் வந்து நீயே அந்த மனுஷன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சுய நீதி உள்ளவர்கள் அல்லது தேவ நீதியை புரிந்து கொள்ளாதவங்க அவசரமான தீர்மானங்களையும் வார்த்தைகளை விடுவதையும் தேவையில்லாம அர்த்தமற்ற ஆணைகளை ஆவிக்குரியவர்களை போல காட்சியளித்து கர்த்தருடைய நாமத்தை வேற பயன்படுத்தி, சில பேர் தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல கர்த்தர் இதை சொன்னார், இந்த பொண்ணை தான் உங்களுக்கு காட்டினாருன்னு கல்யாணம் பண்ண சொல்றது. ஒழுங்கா வேலை கிடைச்சி போறவங்கள இல்ல இந்த வேலை உங்களுக்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி வேலை இல்லாம அவங்கள ஆக்குறது, தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல ஒருத்தவங்க வாழ்க்கையே நாசமாக்குறது. இதெல்லாம் வந்து காணிக்கைக்காக. சில பேர் பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கிருபை இருக்கும், வரம் இருக்கும், அவங்க ஜெபித்து பிசாசு ஓடும், இல்ல வியாதிகள் சுகமாகும். நான் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா சுகமானதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அந்த வீட்டுக்கு போய், நீங்க எப்படியும் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க, இப்போ உங்களுக்கு ஃபீஸே இல்லாம ஃப்ரீயா சுகமாயிடுச்சு, டாக்டர் கொடுக்க வேண்டிய ஃபீஸை எனக்கு காணிக்கையா கொடுங்களேன்னு சொல்லி வாய் திறந்து கேட்டிருக்கிற ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி கேட்பாங்க, டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருப்பீங்க, ஃபீஸே இல்லாம ஃப்ரீயா உங்களுக்கு ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு, டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாய் திறந்தே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மறைமுகமாகவோ நேரடியாகவோ காணிக்கைகளை கேட்டு மிரட்டி தந்திரமாக பணத்துக்காக கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகிட்டு வராங்க. யோவான் 8:44 வாசிக்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பிசாசை குறித்து கடைசி வரியில, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தான் பொய், அவனுடையவர்களும் பொய் தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சவுல் பிசாசினால பிடிக்கப்பட்டதுனால சவுளுடைய வார்த்தைகள்ல அனாவசியமான ஆணைகள் பிறப்பிப்பது, அது வந்து ஒரு ஆவிக்குரிய போர்வையில அது ஜோடிக்கப்பட்டு 1 சாமுவேல் 19 யோனத்தான்ட்ட சொல்றாரு, அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். அதுக்கப்புறமும் ஒரு யுத்தம் வருது. 8வது வசனத்துல 1 சாமுவேல் 19:8 தாவீது அங்க மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வர்றார். மறுபடியும் சவுலுக்கு தாவீது மேல பொறாம வந்துதான் அவர் அந்த ஈட்டிய தாவீத குத்துணும்னு சொல்லி தூக்கி எறிகிறாரு. ஆனாலும் தாவீது சவுலுடைய கைக்கு தப்பித்து ஓடி போயிடுறாரு. தாவீது தப்பித்து ஓடி எங்க ஓடுறாரு பாருங்க. 1 சாமுவேல் 19:10 தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். தாவீது தப்பிச்சு ஓடுறாரு. சவுல் அவருடைய சேவகர்கள் எல்லாரையும் எங்க அனுப்புறாருன்னா தாவீதுடைய வீட்டுக்கு தான் அனுப்புறாரு. தாவீது எங்க தான் போனாரு? தாவீதுடைய வீட்டுக்கு தான் ஓடினார். அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவரிடத்துல தான் நாம முதலாவது அதை பகிர்ந்து கொள்ளணும். அங்கதான் நம்ம போகணும்.
ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். ஆனால் வீட்டிலேயே பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் எங்கெங்க ஓடுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. வெளியில் பிரச்சனை வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஓடுறது, எங்கே ஓடுறது? தாவீதுக்கு மாமனார் சைட்லேருந்து பிரச்சனை வரும்போது தன் மனைவி கிட்ட அவர் போனார், மீகால்கிட்ட, தன் வீட்டுக்கு அவர் போனார். இப்போ வீட்டை சுற்றி ஒரு பெரிய ஒரு ரைடு வந்துட்டாங்க, சுற்றி போல் சவுலுடைய சேவகர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்படி வந்திருக்கும் போது மீகாலுக்கு இந்த பிரச்சனை எப்படி வெளி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு சவுல் தன்னுடைய மகனாக்கி யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் தான் 1 சாமுவேல் 19:1 தாவீதை கொல்றதை குறித்து பேசுறாரு. ஆனா எப்படியோ மீகாலுடைய காதுக்கு வந்துருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டேவிட்னு ஒரு ஊழியர், அவர் எங்க வீட்டுக்கு வருவார். அவர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன், கேள்விப்பட்டேன், அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. அவர் அடிக்கடி அந்த ஊழியர் சொல்றது, உதட்ட முட்டிடுச்சுன்னா வானத்தை முட்டிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பாஸ்டர் டேவிட் அடிக்கடி சொல்லுவார். உதட்ட ஒரு காரியம் முட்டிடுச்சுன்னா அது வானத்தை முட்டிடும். அதாவது வாயை திறந்து ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அது கடவுளை போய் தொட்டுடும். யோனத்தான் வெளியில மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டார், தாவீதை கொல்லணும். இந்த செய்தி மீகாலு வரைக்கும் போயிடுச்சு. மீகாலுக்கு எப்படி இந்த நியூஸ் வந்ததுன்னு தெரியல, ஆனா மீகாலுக்கு தெரிஞ்சிருச்சு. தன் தகப்பனாகிய சவுல் தன் கணவராகிய தாவீதை கொல்ல நினைக்கிறாருன்னு மீகாலுக்கு தெரிஞ்சிருச்சு. 1 சாமுவேல் 19:11 தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து, மீகால் தான் சொல்றாங்க, நாளைக்கு அப்பா உங்களை கொல்ல போறாரு அப்படின்னு. நீர் இன்று ராத்திரி உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். 13 மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். இப்போ ஒரு கேள்வி, தாவீது தன்னுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார், தன்னுடைய மனைவி மீகால் இடத்துல தான் வந்திருக்கிறார், கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில தான் வாழுறாங்க, தாவீதுடைய வீடு தான் இது, தாவீது மீகாலுடைய வீடு தான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள எங்கிருந்து ஒரு சுரூபம் வந்தது? அந்த சுரூபம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆள் சைஸுக்கு பெரிய ஒரு சுரூபம். எங்கிருந்து இந்த சுரூபம் வந்தது? தாவீதுக்கு தெரியாமல் வந்ததா? தாவீது ஒரு கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளை. ஆனா மீகாலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சுரூப வழிபாடுகள் இருந்ததா? எப்படி இந்த தாவீதுடைய வீட்டுக்குள்ள தாவீதுக்கு தெரியாம ஒரு சுரூபம் இருந்தது? ஏன்னா ஒரு சுரூபத்தையும் உருவாக்க கூடாது என்பது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆனா சவுலுடைய மகளாகிய மீகாலுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அரை பகுதி ஒரு பாதிப்பு இருக்குதுன்றதுக்கு இங்க நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு நம்ம 2 சாமுவேல்ல நம்ம வாசிக்க முடியும். தாவீது ஏபோத்தை தரித்து அங்க ஆடும்போது கர்த்தருக்கு முன்பாக அவர் நடனம் பண்ணும்போது மீகால் தாவீதை தூஷிக்கிறாங்க, ஏளனமா நினைக்கிறாங்க. அதனாலேயே கடைசி வரைக்கும் மீகாலுக்கு குழந்தை பிறக்கல. அவங்க மலடியாவே இருந்து மீகால் செத்து போனதாக நம்ம 2 சாமுவேல்ல நம்ம நினைக்கிற 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ மீகாலுடைய வாழ்க்கையில ஒரு சுரூபம் இருந்ததாகவும் அதே நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கிற தன்னுடைய கணவரை அவமதிக்கிறதையும் நம்ம 2 சாமுவேல் 6ல் நம்ம அதை வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் அது வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 13-14 கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். நடந்தபோது மாடுகளையும் தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடு கொண்டு வந்தார். அப்பொழுது 21வது வசனம் 20-21
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல என்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் 2 சாமுவேல் 6:23 அதனால் சவுலின் குமாரத்தியாகி மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஸோ ஒரு தேவ பிள்ளைய அவமதிக்கிறது, அவங்களுடைய ஊழியங்களையோ அவங்களுடைய ஆராதனை முறையோ அவங்க தேவனிடத்துல காண்பிக்கிற வைராக்கியம், அன்பு, அவங்களுடைய அர்ப்பணம், தாவீது தேவனோடு உள்ள உறவு, அவர் என்ன சத்தமா கை தூக்கி ஆராதிக்கிறாரு, அதை அற்பமா நினைக்கிறது. இவர் என்ன அமைதியா ஆராதிக்கிறது, அதை அற்பமா நினைக்கிறது. இது என்ன இது முக்காடு போட்டு ஆராதிக்கிறது, இது என்ன வெள்ளை. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்து இவங்க நகை போடாம ஆராதிக்கிறாங்க. மற்றவங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுல அவங்க எப்படி வேணாலும் அவங்க ஆண்டவரை பிரியப்படுத்தலாம், ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், நான் நகை அணிய மாட்டேன், நான் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன், போர்க் சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த நாள் தான் விசேஷத்த நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விசுவாச அளவுலையும் புரிதல்லையும் தேவன் மேல அவங்க வச்சிருக்கிற அன்பையும், நான் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்துல இருப்பாங்க. அதை குற்றப்படுத்துகிறதற்கு, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார், மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இங்க மீகாள் தாவீதை குற்றப்படுத்துறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. அதனுடைய விளைவு அவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இது பின்னால மீகாலை குறித்து வாசிக்கிறோம். இங்கேயே நம்ம ஒண்ணு பார்க்கிறோம், அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சுரூபம் வைத்திருந்ததாக வாசிக்கிறோம். ஸோ மீகாலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தாவீதுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வித்தியாசப்படுது. தன் தகப்பனாகி சவுளை போலவே மீகாலும் அவங்க ரொம்ப எப்படி சொல்றேன்னா ஒரு ஸ்கீமர்னு சொல்லுவாங்க, திட்டமிடுகிறவர்கள், பொய் சொல்ற வாழ்க்கை. தாவீது கிட்ட நீ தப்பிச்சு போயிடுன்னு திட்டமிட்டு சொல்றாங்க. ஒண்ணு ஒரு ஏமாற்று வேலை, ஒரு நாடகம் ஆடி ஒரு சுரூபத்தை வச்சு ஆட்டுத்தோலை மேல போட்டு அவரு வியாதியா இருக்கிறாருன்னு சேவகர்கிட்ட பொய் சொல்லி, அப்பா ஏன் என்ன நீ ஏமாத்தினு கேட்டதுக்கு அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்லணும் அப்படின்னு தாவீது என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு அப்பா கிட்ட பொய் சொல்லி சேவகர்கள்ட்ட நடிச்சு அது ஒரு மாதிரி டிராமாலாம் பண்ணி அப்பா போலயே பிள்ளையும் அதே பொய், அதே வாயில பொய், அதே மாதிரி பொய் திட்டம், சூது, இதெல்லாம் மீகாலுக்குள்ள அப்படியே நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த சூழ்நிலையில தப்பிச்சு போன தாவீது தான் நம்ம போன முறை நம்ம சிந்தித்தோம். சங்கீதம் 59 இந்த சூழ்நிலையில தான் தாவீது பாடுறார். சங்கீதம் 59 மேல குறிப்பு தமிழ்ல எழுதியிருக்கு. சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இங்கதான் அவர் அந்த ராத்திரி நேரத்துல சேவகர்களை அனுப்புறாங்க இல்லையா. 1 சாமுவேல் 19 நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி மீகால் சொன்ன உடனே சவுல் என்ன சொல்றாருன்னா, அவனை கட்டிலோட கூட தூக்கிட்டு வாங்கன்றார், அப்படியே வியாதியா கிடந்தாலும் கொண்டு வாங்கன்றார். அதுவும் இல்லாம ஆட்களை அனுப்பி காலமே அவனை கொன்று போடுங்கள், ராத்திரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அனுப்புறார். இது எல்லாத்தையும் அவர் அனுபவித்ததை அவர் சங்கீதம் 59 பாடுறாரு. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்து எழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதையும்
அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். ஏன்னா சாயந்தரத்துல வந்து ராத்திரி பிடிச்சிடணுன்றதுக்கு தான் அவங்க வந்து எங்க பார்த்தாலும் படை வீரர்கள் இருக்கிறாங்க. மீகால் தப்ப வச்சதுனால, ராஜகுமாரத்தினுடைய வீட்டு அதிக காவல் இல்லாததுனால தாவீது அங்கிருந்து தப்பிச்சு போனார். அந்த சவுலினுடைய ஏவலாட்கள் சேவகரை ராத்திரி எங்க பார்த்தாலும் தாவீதை பிடிக்கிறதுக்கு நிக்கிறவங்கள தாவீது எப்படி பாடுறாருன்னா, நாய்களைப் போல ஊளையிட்டு சாயங்காலத்துல ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். யார சவுல் வந்து ஒரு பெலிஸ்தியனுக்கு ஈடாக தாவீதை பார்க்கிறாரு. தாவீது சவுலுடைய சேவகர்களையும் சவுலுடைய திட்டத்தையும் புறஜாதின்னு சொல்றார். ஒரு யார கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஒரு எதிரியை போல பார்க்கறாங்கன்னா அவங்க தான் உண்மையிலேயே புறஜாதி, தேவனை விட்டு விலகினவர்கள், தூரமானவர்கள். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சறுக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதையும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகி ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 2 முறை சொல்றார். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். இந்த யோனத்தான் மூலமாக திரும்பவும் சவுலுடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட தாவீது யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் சவுல் கொல்ல நினைத்த போது தப்பி ஓடி மனைவியிடத்தில் போனா மனைவியும் காப்பாற்றுகிறதற்கு ஒரு திட்டம் சொன்னாலும், பொய் சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் சில மனிதர்களையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக அவர் உதவி செய்கிறார். தாவீதுக்கு யோனத்தான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் மீகால் செய்த உதவி அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய உதவியா இருந்தது. ஆனா மீகாலுடைய விசுவாச பார்வை இல்லாம வீட்டுக்குள்ளேயே தாவீதுக்கு தெரியாம சுரூபத்தை வைத்திருந்தாளா என்னன்னு தெரியல. ஆனாலும் மீகாலுடைய வாழ்க்கை அதுக்கு பிற்பாடு தாவீதோட ஆவிக்குரிய வாழ்க்கையை போல இல்லை. இங்கிருந்து தப்பித்து போய் அந்த பாடுகள்ல தான் ஏறக்குறைய இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அரண்மனை வாழ்க்கை இல்லாம, அப்பா கூட இருக்க முடியாம, ஆடுகளை மேய்க்க முடியாம, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ரொட்டீன், அந்த சராசரியான அந்த நிம்மதி இழந்து இங்கதான் அவர் கர்த்தரோடு இன்னும் அதிகமா நெருங்க போறாரு. பல பாடல்கள் வெளிவரப்போகுது. பல 1000 வருடங்கள் கழித்தும் இந்த பாடல்கள்லாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் இன்னமும் அந்த பாடல்கள்லாம் பாட போறோம், கேட்க போறோம்ன்றது தாவீதுக்கு தெரியாது. அவருடைய பாடல்கள் 1000 வருடங்கள் கழித்து இன்றைக்கும் பேசப்படுது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாடலாகவும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜெபமாகவும் அவருடைய பாடல்கள் மாறினது. மோசேயுடைய பாடல் புதியவான புதிய பூமியில ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல்னு வாசிக்கிறோம், மோசேயினுடைய பாடலையும் பாடினார்கள்னு வாசிக்கிறோம். சில பாடல்கள், சில ஜெபங்கள் அது தலைமுறையை கடந்து நிற்கிற ஒரு அனுபவ வார்த்தைகளா மாறிடுது. இங்கதான் தாவீது கர்த்தரை இன்னும் புரிந்து கொள்கிறவராக அவர் மாற்றப்படுகிறார். அடுத்த பாகத்துல சவுல் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டதற்கும் தாவீது கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டதற்கும், அப்படி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படும் போது ஏற்படுகிற அனுபவங்களை குறித்தும்
நம்ம கொஞ்சம் அடுத்த கூட்டத்தில் அடுத்த பாகத்தில் நம்ம சிந்திப்போம். தவறாமல் அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பாருங்க. இந்த நாளின் வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஜெபம் செய்வோம். தாவீதின் தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். எங்களை பற்றிய சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பாவிகள், பலனில்லாதவர்களாய் இருக்கிறோம். எங்களிடத்திலே பாவம் இல்லை என்று நாங்கள் சொல்வோமானால் எங்களை நாங்களே ஏமாற்றுகிறவர்களாய் இருப்போம். சத்தியம் எங்களுக்குள் இருக்காது. எங்கள் பாவங்களை மறைக்காமல் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் போது அவைகளை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவுகிறதற்கு நீர் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். தாவீதுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கும் அருளும். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய சத்தியத்தின் வழியிலே நடத்த எங்களை நடத்துகிறவராக மெய்ப்பராக நீர் இருந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய ஆவியானவர் உம்முடைய வழியிலே எங்களை நடத்துகிறவர். இந்த நாளில் நாங்கள் சிந்தித்த இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தாவீதுடைய வாழ்க்கையில நீர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எழுதி கொடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களும் கற்றுக்கொள்ள பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து உமக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்வதற்கு மனம் திரும்புதலை தந்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த முயற்சிகள் மூலம் உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.